PRPங்கிறது platelet rich plasma. ஸோ PRP is a 3-word magic. அதாவது 3 சொல் மந்திரம்னு வச்சுக்கலாம். இந்த PRP வந்து காமனாக எப்படி இவ்வளோ பிரபலமாச்சுன்னா, நம்ம ஃபேமஸ் கால்ஃபர் டைகர் வுட்ஸ், டென்னிஸ் ஸ்டார் ரஃபேல் நடால் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியினால் ஏற்படக்கூடிய க்ரானிக் டெண்டன் டேமேஜ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிஆர்பி அவங்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகி திருப்பி அவங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கு பழையபடி போயிட்டாங்க. வணக்கம், நான் டாக்டர் GOKULA கிருஷ்ணன், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பிஆர்பி. பிஆர்பிங்கிறது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ பிஆர்பி இஸ் அ 3-word மேஜிக், அதாவது 3 சொல் மந்திரம்னு வச்சுக்கலாம். இது இன்றைய காலகட்டத்தில் சொல்லணும்னா, கிரிக்கெட்டில் எப்படி ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் டெர்மினாலஜியோ, பிஆர்பிங்கிறது இட்ஸ் அன் ஆல்ரவுண்டர். இட் கேன் பி யூஸ்ட் இன் எவ்ரி ஃபீல்டு. ஸோ அப்படி ஒரு வெர்சடைல் ட்ரீட்மெண்ட் தெரப்பி தான் வந்து பிஆர்பி. காமனாக ஆர்த்தோபெடிக்ஸில் ஷோல்டர் பெயின் அப்படிங்கிறது நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம். ஷோல்டர் பெயினுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் காமனஸ்ட் காரணம் வந்து அதசிவ் கேப்சுலைட்டிஸ், அப்படின்னா பெரியார்த்ரைட்டிஸ். ஒரு சிம்பிள் டெர்மினாலஜி என்னென்னா ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, காமனாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வரும். அதில் என்ன பிரச்சனைனா, வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஷோல்டரில். ஷோல்டர் மட்டும் இல்லை, ஷோல்டர்லேருந்து ஆர்ம் வரைக்கும் வலி பரவும். மெயினாக அவங்களால ஷோல்டரை மூவ் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் செய்ய முடியாது. லைக் ஈவன் முதுகு துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ் எடுத்து மாட்டுறது, தலை சீவுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு பண்ண முடியாமல் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். மூமெண்ட்டும் நின்று போயிடும், வலியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் பிஆர்பி வந்து இந்த பேஷண்ட்டை அசஸ் பண்ணி ஒரு எம்ஆர்ஐ எடுத்து, அந்த எம்ஆர்ஐயில் எந்தெந்த ஜவ்வெல்லாம் வீங்கி இருக்குது, டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்து இவங்கள ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு அண்டர் லிமிட்டட் அனஸ்தீசியா, ஒரு ஷார்ட் ஜிஏன்னு சொல்லுவோம், ஒரு 5 நிமிஷம் தரக்கூடிய ஒரு அனஸ்தீசியா கொடுத்து அந்த சுருங்கி போன ஜவ்வெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி எந்தெந்த ஜவ்வெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த ஜவ்வுகளுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக அந்த கரெக்டாக லொக்கேட் பண்ணி அந்த ஜவ்வுலேயே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். போட்டால் கம்ப்ளீட்டாக அவங்களோட பெயின் ரிலீவ் ஆகிடும். வித்தின் 1 வீக் அவங்களோட நார்மல் ரேஞ்சுக்கு ஃபுல் மூமெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க நார்மல் ஷோல்டர் ரெக்கவரி ஆகிடும். அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த பிரச்சனை வரக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த லெவலுக்கு அவங்களோட ஃபங்க்ஷன் ரீச் பண்ணிடலாம். இந்த பிஆர்பி வந்து காமனாக எப்படி இவ்வளோ பிரபலமாச்சுன்னா, நம்ம ஃபேமஸ் கால்ஃபர் டைகர் வுட்ஸ், டென்னிஸ் ஸ்டார் ரஃபேல் நடால் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியினால் ஏற்படக்கூடிய க்ரானிக் டெண்டன் டேமேஜ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிஆர்பி அவங்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகி திருப்பி அவங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கு பழையபடி போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த கொடுத்தப்போ அந்த பிஆர்பியோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது.